மொத்த கேரளாவையும் ஒரு பர்டிகுலர் கேஸ் தான் இப்போ தூக்கி வாரி போட்டுட்டு இருக்குது. கேரளால இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில், நம்ம ஊர்ல வந்து ஆயிரக்கணக்கான கோவில் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்தாலும், ஏன் சவுத் இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட கோவில்கள் இருந்தாலும், இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ரொம்ப இஷ்டமான ஒரு கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன். எப்படி திருப்பதியில வந்து நம்ம வெங்கடாஜலபதியை பார்க்க போறோமோ, பழனியில முருகனுக்கு போறோமோ, அதே மாதிரி சபரிமலை ஐயப்பன்கிறது தமிழ்நாட்டுல ஒரு ரொம்ப ரொம்ப இஷ்டப்படக்கூடிய ஒரு கடவுள். நம்ம இந்த பொங்கல் சீசன் வர்றப்போல அந்த கார்த்திகை மாசம்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த குளிருக்கு நடுவுல காலையில 5 மணிக்கு தண்ணியை வந்து தலையில ஊத்திக்கிட்டு சப்பல் கூட போடாம பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்ல இருந்து, பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்ல இருந்து, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து, ஏன் ஐடி கம்பெனில கூட நிறைய பேரை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்கக்கூடிய சபரிமலை கோவில்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்குது, ஒரு கொள்ளை நடந்திருக்குது. சபரிமலை ஐயப்பனுக்கு சொந்தமான தங்கத்தை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து வந்து கேரளால போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல, ஓகேவா, அப் டு 4.5 கிலோ தங்கம் வந்து காணோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது. இத வந்து வாலண்டியரா முன் வந்து ஹைகோர்ட்டே வந்து சுவமோட்டோ போட்டு எடுத்திருக்காங்க. தங்கம் காணாம போச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த தங்கம் எங்க தெரியுமா காணாம போயிருக்குது? சென்னையில. எப்படி? இது நிறைய பேர் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம்ல. பட் சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்கிற தங்கம் எப்படி சென்னையில காணாம போகும்? இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட அந்த டீடைலா சொல்ல போறேன். கேரளால அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. எப்படி தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது, அந்த மாதிரி கேரளாலயும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இது மாறிட்டு இருக்குது. சபரிமலை ஐயப்பன் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல வந்து கேரளால ஒரு முக்கியமான கண்டென்ஷன் பாயிண்டாவே மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து அப்போசிஷன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ரெண்டு பேருமே அதை நோக்கி தான் இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கேரளால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் டீடைலா உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்ஸையுமே நீங்க 10 நிமிஷத்துல டெய்லி புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி 8.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ டு ஆல் த எம்ஜி ஸ்குவாட். நீங்களும் எங்களோட ஜோதியில ஐக்கியமாயிடுங்க, ஓகேவா? அப்போ நான் தான் யூடியூப் அல்கோரிதம் உங்ககிட்ட வந்து இதை கரெக்டாக சேர்க்கும். இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். கேரளால சபரிமலையில தங்கம் என்ன நடந்திருக்குது. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. Hello everyone, நான் மதன் கௌரி. Hello my dear MG squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபரிமலை அப்படின்னு சொல்றப்பமே அங்க தங்கம் வந்து அதிகமா வந்தது எப்போல இருந்து பாத்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் அப்படிங்கிறவங்க வந்து பெருசா தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சாமி கிடையாது. விஜய் மாலையாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஸோ விஜய் மாலையா வந்து 1998ல அவங்களோட கம்பெனியில இருந்து சபரிமலை ஐயப்பனுக்கு இந்த மாதிரி தங்கத்தெல்லாம் நாங்கள் டொனேட் பண்ணி இந்த மாதிரி கூரை போடுறோம், சுத்தி வந்து நாங்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கோம் அப்படின்னு சொன்னப்போ தான் 1998ல தங்கம் வந்து சபரிமலைக்குள்ள என்டர் ஆகுது. அது வரைக்கும் வந்து சபரிமலை ஐயப்பன் வந்து ஒரு துறவி. அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டு மாலையில இருக்கக்கூடிய ஒரு மணிகண்டன், கரெக்டா, ஒரு சின்ன பையன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சாமிக்கு வந்து பெருசா கோல்டு, திருப்பதி மாதிரி அந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கிடையாது, ஐ மீன் கோல்டு ஹைப் கிடையாது. விஜய் மால்யா வந்து அதை டொனேட் பண்றாரு, சொந்த காசுல டொனேட் பண்ண. அப்பவே அது crores ஆஃப் ருபீஸ். எப்போ 1998ல, ஓகேவா, கிலோ கணக்குல தங்கத்தை செலவு பண்ணி எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய தேவஸ்தானம் வந்து கோர்ட்டுக்கு கீழே வருது. கோர்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. கவர்மெண்ட் வந்து அங்க பீப்புள் எல்லாத்தையும் நாமினேட் பண்ணுவாங்க, ஓகேவா. இந்த செட்டப்ல தான் இருக்குது. ஸோ தேவஸ்தானம் ஒரு இண்டிபெண்டன்ட் போர்டா இருந்தாலும் அது கோர்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள வரும். அங்க யாரு என்ன பொசிஷன்ல இருக்கணுங்கிறத கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுதான் அங்க இருக்கிற செட்டப். இப்போ இந்த தேவஸ்தானம் வந்து சபரிமலையில இருக்கிற ஐயப்பன் கோவில வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடக்குது. அங்க ஐயப்பனோட மெயின் சன்னிதானம் இருக்குல்ல, அந்த ஐயப்பனுக்கு போனவங்களுக்கு தெரியும், நான் போயிருக்கேன். ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்து 2 சைடுமே வந்து துவார பாலகர்கள் இருப்பாங்க, கரெக்டா. எந்த கோவில் நீங்க போனீங்கனாலுமே வந்து கோவிலுக்குள்ள அந்த மெயின் சன்னிதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து 2 சாமி வந்து இப்படி கையெல்லாம் இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. என்ட்ரன்ஸ் வழி வெல்கம் பண்ற மாதிரி 2 சாமி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்கக்கூடிய துவார பாலகர்களோட மேல வந்து பிளேட்டட் கோல்டு இருக்குது, காப்பர் பிளேட்டட் கோல்டு இருக்குது. இந்த காப்பர் பிளேட்டட் கோல்டு வந்து இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்குது. ஹைகோர்ட்டோட ரூல்ஸ் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேவஸ்தானத்தோட ரூல்ஸ் படி ஹைகோர்ட் என்ன சொல்லுதுனால், நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு, அது எதுக்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு பிளேட்டிங்கை வந்து நாங்கள் அதுல இருக்கிற ரிப்பேர்லாம் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய கோல்டை சரி பண்ணணும்னாலோ இல்ல காப்பரை சரி பண்ணணும்னாலோ, பேசிக்கா அதை ரிப்பேர் பண்ணணும்னாலோ, கோவில்ல இருக்கிற ஒரு பொருளை நீங்க கோவிலை தாண்டி வெளியே கொண்டு போறதுக்கு நீங்க கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். முதல்ல அதுல ரிப்பேர் பண்றதுக்கே கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா எல்லாமே யாரோட காசு? மக்களோட காசு. இல்ல பெரிய பெரிய கார்பரேட்ஸோ பெரிய பெரிய முதலாளிகளோ வந்து ஒரு ஜென்ரலாவே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் சொந்த காசை உள்ள போட்டு வாங்கி கொடுத்து சாமிக்கு கொடுக்குற காசு, கரெக்டா. இதை வந்து இண்டிபெண்டா யாருமே டிசைட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தான் கோர்ட் மானிட்டர் பண்ணுது. கோர்ட்டோட ரூல்ஸ் படி இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு
தங்கம். ஏன்னா எல்லாமே கேரளால மட்டும் இல்ல, நீங்க இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு கோவில்லையும் அவ்வளோ காசு டெய்லி உள்ள வந்து குமியுது, தங்கம் வைரம் எல்லாமே டொனேட் பண்றாங்க. இப்போ இதெல்லாத்தையும் மானிட்டர் பண்றது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அங்க ஏதாவது ஒரு ரிப்பேர் பண்ணணும்னா நீங்க அந்த பிரிமைசஸ் விட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது, நீங்க அதுக்குள்ளே பண்ணணும். அதை மீறி நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட்டு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானத்தோட ரூல்ஸ்ல இருக்குது. இது ஆல்ரெடி கோர்ட் 2-3 டைம் சொன்னாலும் இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காப்பர் கோல்டு பிளேட்டட் காப்பர் இருக்குல்ல, அந்த துவாரபாலகர்களோட இந்த கோல்டு பிளேட்டட் காப்பரை வந்து சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க ஃபார் எலக்ட்ரோ பிளேட்டிங். அதை வந்து இன்னும் ஆட் பண்றதுக்கு, ஓகேவா, இன்னும் கோல்டு எல்லாம் சரி பண்றோம், ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இப்போ கோர்ட் வந்து சொந்தமா சுவமோட்டோ போட்டு எப்படி நீங்க மறுபடியும் அனுப்பலாம், எங்களோட பெர்மிஷன் இல்லாம நீங்க ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டெல்லாம் எடுங்க, பழைய ரெக்கார்ட்லாம் எடுங்க, இது எத்தனை தடவை அனுப்பிச்சிருக்கீங்க எல்லாம் எடுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போதான் த ஸ்கெலிட்டன் இஸ் ஓப்பன் ஃப்ரம் த கபோர்ட். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதா எல்லாருமே இப்போ அப்போசிஷன் பார்ட்டிஸ்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பழைய ரெக்கார்டு எடுத்து பார்க்குறப்போ 2019க்கு வந்து இந்த கேஸ் போகுது. இப்போ இல்லை, 2019க்கு போகுது. 2019ல இப்போ ஒரு பிசினஸ்மேன் தான் ஸ்பான்சர்னு சொல்லி எடுத்து இதெல்லாம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. 2019ல இதே பிசினஸ்மேன் இதே ஏடுகளை வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸை வந்து எடுத்திருக்காரு. ஓகேவா, கிலோ கணக்கில் எவ்வளோ கிலோன்னு பார்த்தீங்கன்னா இட் கோஸ் அப் டு 42.8 கிலோஸ். ஓகேவா, 42.8 கிலோ கேஜிஸ், அவ்வளோ வெயிட். யோசிச்சு பாருங்க, காப்பர் அண்ட் கோல்டு அவ்வளோ இருக்கக்கூடிய, அதுவும் யார் கொடுத்தது, கோவிலுக்கு சாமிக்கு டொனேஷனா விஜய் மால்யா சைட்ல இருந்து வந்தது, அப்புறம் மத்தவங்க கொடுத்த காசு, இதுல வந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஸ்பான்சர் நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன், கோர்ட்டு கிட்ட பெர்மிஷனே வாங்காம சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னு, இதுக்கு முன்னாடி எப்பப்போ இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு ரெக்கார்ட் எடுதுன்னு பார்த்தா 2019ல இதே மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க. அப்போ இவங்க எடுத்துட்டு போனப்போ 42.8 கேஜிஸா இருந்திருக்குது. 39 டேஸ் கழிச்சு, ஆகஸ்ட் 2019 வந்து இதை எடுத்துட்டு போயிருக்காங்க. 39 டேஸ் கழிச்சு மறுபடியும் திருப்பி வந்து வச்சிருக்காங்க. 39 டேஸ் அது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இங்க வந்து அது சரி செய்யப்பட்டு அதே கம்பெனி வந்து திருப்பி கொடுத்திருக்காங்க, ஒரு கம்பெனிக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து 39 டேஸ் வந்து சென்னையில இருந்திருக்குது. இதை வந்து கோர்ட் அப்சர்வ் பண்ணிட்டு, எப்படி நீங்க சென்னை வரைக்கும் அப்பவே எடுத்துட்டு போயிருக்கீங்க, சரி ரெக்கார்டெல்லாம் வந்து பேசிக்கா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, போறப்ப இவ்வளோ கிலோ கோவில்ல இருந்து வெளியே போகுது, பேசிக்கா கோவிலோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது பார்க்குறப்ப தான் தெரிய வருது நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு பிளேட்டட் காப்பர் இருக்குல்ல, இதை வந்து இப்போ எடுக்கிறப்ப என்ன சொல்றாங்க, கோல்டு பிளேட்டட் காப்பர் பிளேட்ஸ் அப்படிங்கிறாங்க. பட் 2019ல இதை வெறுமனா காப்பர் பிளேட்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஆனால் அது என்னது, தங்கம் பூசப்பட்ட காப்பர் பிளேட்ஸ். ஓகேவா, ஆனா அதை வெறுமனா காப்பர் பிளேட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுவே பெரிய பெரிய ரெட் பிளாக். யாரு தங்கம் பிளேட், தங்கம் இருக்கிறது அவன் தங்கம் இல்லைன்னு சொல்லி எழுதுவான், ஆனா இதை எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி வந்ததுக்கு அப்புறம் 39 டேஸ் கழிச்சு திருப்பி போயிருக்கா, போனப்போ இருந்த வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 38.258. அதாவது ஒரிஜினல் அதோட வெயிட் என்ன 42.8 கேஜிஸ். பட் திருப்பி போனது என்ன 39 நாள் கழிச்சு 38.258 கேஜி. ஓகேவா, அப்போ 4.5 கேஜி எங்க போச்சு? அந்த சரி பண்றப்ப, ரிப்பேர் பண்றப்ப கம்மியா இருக்குமானா கம்மியா இருக்கலாம், பட் நார்மலா கம்மியாகக்கூடிய லிமிட்டை விட 20 மடங்கு அதிகமா காணாம போயிருக்குது. ஸோ 4.5 கேஜி காணாம போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஆனால் 4.5 கிலோ வந்து அந்த துவாரபாலகர்களோட பிளேட்ஸ் வந்து காணோம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போட்டோஸை வச்சு கம்பேர் பண்றப்போ இப்போ இன்னும் திடுக்கிடும் தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019ல கலட்டி கொண்டு செல்லப்பட்ட பிளேட்ஸ் வேற, திருப்பி வந்து வைக்கப்பட்ட பிளேட்ஸ் வேறையா இருக்குது. போட்டோஸை வச்சு கம்பேர் பண்றப்ப அப்படிதான் இருக்குது. இதை வந்து தெரிஞ்ச உடனே இன்னும் கோர்ட் வந்து கெமிக்கல் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்காங்களா இல்லை கோர்ட் சொல்லியிருக்கான்னு தெரியல, பட் அடுத்து கெமிக்கல் டெஸ்ட்டுக்கு வேற போறாங்க. அப்போ ப்ராடக்டே வேற, எடுத்துட்டு போனது வேற, வந்து வைக்கிறது வேற. அப்போ நடுவுல என்ன நடக்குது, இதுதான் பெரிய கேள்வியா கேரளால உருவாகி இருக்குது. அண்ட் இது எப்படி பொலிட்டிக்கலா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது தேவஸ்தானம் போர்டுக்கு கீழே வருது. ஆனா அந்த தேவஸ்தானத்துல அப்பாயிண்ட் பண்றது வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க, மானிட்டர் பண்றது வந்து கோர்ட் மானிட்டர் பண்ணுது. ஒரு டைம் சொல்லியாச்சு நீங்க எடுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை பண்றாங்கன்னு தெரியறப்போ இது பெரிய இஷ்யூ ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், பிசினஸ் மேன் ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொன்னேன், அவங்க பேர்லாம் நான் ஏன் மென்ஷன் பண்ணலன்னா, இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு எஸ்ஐடி ஒன்று போட்டிருக்காங்க. கரூர் அப்போ தான் நம்ம இப்போ பார்த்த எஸ்ஐடினா என்னன்னு அதெல்லாம் நான் சொல்றேன். பட் ஒரு பிசினஸ் மேன், நான் ஏன் பேரை ஃபுல்லா சொல்லலைங்கிறத நான் அடுத்து சொல்றேன். ஸோ ஒரு பிசினஸ் மேன், அந்த பிசினஸ் மேன் தான் ஸ்பான்சர், கரெக்டா? இப்போ அவரு வந்து 2019 ஆகஸ்ட் வந்து பிளேட் எடுத்துட்டு போய் 39 நாள் கழிச்சு திருப்பி வந்து கொடுத்திருக்காரு. அந்த பிளேட்டே வேற வேறையா இருக்குதுன்னு இப்போ சொல்றாங்க, கரெக்டா? பட் அது நடந்ததுக்கு அப்புறம் டிசம்பர் மாசம் அவர் வந்து ஒரு மெயில் போட்டிருக்காரு தேவஸ்தான போர்டுக்கு. அந்த மெயில்ல என்ன சொல்றாருன்னா, நான் திருப்பி வந்து எல்லாத்தையும் வச்சாச்சு, இப்போ ஆகஸ்ட் வந்து திருப்பி கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. டிசம்பர் மாசம் ஒரு மெயில் போடுறாரு. அந்த மெயில்ல அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இன்னும் கொஞ்சம் தங்கம் பாக்கி இருக்குது, கோவில்ல இருந்து வந்த தங்கம், அந்த தங்கத்தை ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கவா, எந்த பொண்ணு சொல்லல, ஆனா ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கவா, அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கவான்னு கேட்டு இவர் ஒரு மெயில் போடுறாரு. அதுக்கு இன்னொரு மெயில் வந்து அங்கே இருந்து ஒரு 1 வீக் கழிச்சு இன்னொரு மெயில் வருது. எதுக்கு யூஸ் பண்ணும், எந்த தங்கம், எது எங்கேருந்து வந்துச்சு,
அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்குது. இதுக்கு இவரும் பெருசா ரிப்ளை பண்ணல, அது உள்ளுக்குள்ள இருக்கிற வேற யாரும் பெருசா கண்டுக்கல, இது அப்படியே வேனிஷ் ஆயிருக்குது. இப்போ இது வந்து ஒரு ரேண்டமான ஒரு விஷயம். இது வந்து நார்மலா ரிப்பேர் பண்றப்ப 4 கிலோ காணாம போயிடுச்சுன்னு அவர் சொன்னா ஓகே. பட் என்ன பிரச்சனை, அதுவே ஓகே இல்ல, அது எப்படி நடக்குங்கிறது நம்மளுக்கு கேள்வி இருக்குது. பட் இன்னும் பெருசா என்ன பிரச்சனை இருக்குன்னா, கோல்டு எப்படி வந்து உங்ககிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, கோவிலோட கோல்டு, அது எந்த கோல்டு, அந்த கோல்டு எங்க அப்படிங்கிற கேள்வி இன்னும் வர ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய லூப் ஆகி இப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா கோவில் வந்து இருக்கிறதுலே புனிதமான ஒரு இடம். கரெக்டா, நம்ம எல்லாருமே நிறைய பேர் திருடன் கூட தப்பு பண்ணிட்டானா அதுல இருந்து திருந்தி வர்றதுக்கு அந்த திருடனதை போய் கோவில்ல போடுவான். இது நம்ம ஊர்ல இருக்கிற ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய பழக்கம். நீங்க தீகாசங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய கதை இந்த மாதிரி இருக்கும். நிறைய கொள்ளடிச்சு சம்பாதிச்சவன் கடைசியில நிம்மதி இல்லைன்னு தெரிஞ்சவன எல்லாத்தையுமே கோவில்ல கொடுப்பான். அந்த கோவில்ல இருந்தே காசு அடிக்கிறாங்களா? அந்த கோவில்ல இருக்கிற நம்ம எந்த கோவில் போனீங்கனாலும், நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலா இருக்கட்டும், சென்னையில கபாலீஸ்வரர் கோவிலா இருக்கட்டும், தஞ்சை பெரிய கோவிலா இருக்கட்டும், திருச்சி ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், நீங்க எங்க போனீங்கனாலும் கோவில் வந்து அவ்வளவு நம்ம ஊர்ல வந்து ஹிஸ்டரியா விட்டுட்டு போனது. ஈவன் தோ இட் இஸ் ரிலீஜியஸ், அந்த ஹிஸ்டரியா நம்மளுக்கு வந்து நம்மளோட மூதாதையர்கள் நம்மளுக்கு விட்டுட்டு போனது வந்து இந்த மாதிரி கோவில், சர்ச், மசூதி, இந்த மாதிரி 1-2 விஷயங்களை தான் நம்ம இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். மற்ற இடம்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாம போயிடுது. அப்ப அந்த இடத்துல இருக்கிறப்போ இதை வந்து மானிட்டர் பண்றது ஒரு போர்டு வச்சிருக்கோம். அந்த போர்டுல எவ்வளவு கரெக்டா நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி எத்தனை கோவில்கள்ல காணாம போகுது, எவ்வளவு காணாம போயிருக்குது, சபரிமலையில இன்னும் என்னென்ன காணாம போயிருக்குது, கேரளால இன்னும் நிறைய கோவில்கள் இருக்குது. இன்னும் உலகத்திலே பணக்கார கோவிலான பத்மநாப சுவாமி கோவில் வந்து கேரளால தான் இருக்குது. அப்ப மத்ததெல்லாம் எவ்வளவு காணாம போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ரெண்டுமே அங்க அப்போசிஷன்ல தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பினராயி விஜயன் சார் தான் வந்து அங்க சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. அவங்க வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ஹிஸ் செகண்ட் டேர்ம், ஸோ மோர் தேன் ஒரு 10 இயர்ஸ் 9 இயர்ஸ் வந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க கண்டினியூஸா. அப்போ அவங்கள பார்த்து வந்து, ஏன்னா 2019ங்கிறப்போ போன டேர்ம் தான், பட் அதுவுமே வந்து இவங்களோட கவர்மெண்ட் ரூல் தான். ஸோ அப்போசிஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது போர்டில் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரீசெண்டா தான் இந்த ஹிந்து ஓட் பேங்கை வந்து கம்யூனிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த திருப்பதி இந்த தேவஸ்தானம் ஐயப்பனை பத்தி சபரிமலையை பத்தி வந்து ஒரு மாநாடு நடத்தலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்குதுன்னா இது அல்டீரியர் மோட்டிவோட நடக்குது. அப்போசிஷன் வந்து வேணும்னே இதை வச்சு அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. எஸ்ஐடி எனிவே ஹைகோர்ட் போட்டிருக்குது. எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், இதுக்குன்னு நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு டீம். அவங்க வந்து இப்போ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நியூஸ் கரெக்டா, அதை பார்த்து நம்ம ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றோம். எஸ்ஐடியோட வேலை என்னன்னா அலசி ஆராய்ந்து உள்ளுக்குள்ள போகிறது, உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு கடைஞ்சு உள்ள போய் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அங்க இருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு நம்ம கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எஸ்ஐடி போட்டதை நாங்களே வெல்கம் பண்றோம். கவர்மெண்ட் மேல தப்புன்னு சொல்றீங்களா, நாங்களே வெல்கம் பண்றோம் எஸ்ஐடி போட்டதை. அவங்க சொல்லட்டும் என்ன நடந்துச்சுன்னு, ஏன் அவசரப்படுறீங்க, எந்த தப்பும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றவங்க சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் இது எல்லாத்துக்கும் நடந்தப்போ பர்மிஷன் கொடுத்த முராரி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து வேலையில இருந்து இப்ப தூக்கிட்டாங்களா சம்திங் நினைக்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குது. ஸோ ஏன் அவர் பேர் மட்டும் சொல்றேன்னா அது மட்டும் கன்ஃபார்மா நடந்திருக்குது, மற்றது எல்லாமே கேள்விக்குறிகளா இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆர் அந்த நிர்வாகம் சைட்ல இருந்து, கவர்மெண்ட்னு சொல்றதை விட நிர்வாகம்னு சொல்ல, அந்த தேவஸ்தானம் சைட்ல இருந்து சொல்றது என்னன்னா இது கேர்லெஸ்னஸ்ங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு தப்பு தான், நிறைய ரெக்கார்ட்ஸ் இல்ல, ஒழுங்கா இல்ல, ஆனா அது கேர்லெஸ்னஸ். நீங்க நினைக்கிற அளவுக்கு காசு அடிக்கணும்னு யாரும் இதை பண்ணல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. பட் அப்போசிஷன் என்ன சொல்றாங்க, காசை வந்து சபரிமலை கோவிலே அடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை கோவில் அடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சின்ஸ் நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் இது வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டபிள் விஷயமா வந்து கேரளால மாறிட்டு இருக்குது. என்னையை பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, அது எந்த மதமா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், மசூதியா இருக்கட்டும், மக்காவா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருக்கிற கோவில்களா இருக்கட்டும், அந்த இடத்த ஒருத்தன் போய் ஒரு விஷயம் கொடுக்குறப்போ அவன் கையில இருக்கிற காசையோ எதையோ ஒன்று டொனேட் பண்றப்ப அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் சாமிக்கு இதை பண்றேன் அப்படின்னு மட்டும் நினைக்கல, இதை சொசைட்டிக்கு இதை பண்றேன்னு நினைச்சுதான் பண்றான். ஏன்னா அந்த காசு எங்க போக போகுது, மறுபடியும் அந்த கோவிலோட பராமரிப்புக்கு, அன்னதானத்துக்கு, சாப்பாடு போடுறதுக்கு, மெயின்டெனன்ஸுக்கு, அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்த மாதிரி தான் நிறைய ரொட்டேட் ஆக போகுது. இப்போ இது எல்லாமே தெரிஞ்சு அங்க ஒருத்தன் சாமி கும்பிட போறாங்க. எந்த கோவில் தான் சொல்றேன்ல, அது எந்த கோவிலா இருக்கட்டும், கிறிஸ்டியன் கோவில், முஸ்லீம் கோவில், ஹிந்து கோவில், எந்த இடத்துக்கு நீங்க போனீங்கனாலும் அது அவ்வளோ நம்பிக்கையா ஒரு விஷயம். எத்தனையோ பேர் உலகம் ஃபுல்லா ஒவ்வொருத்தங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான பீப்புள் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் காஷியஸா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, அக்கௌண்டபிளா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா. எல்லாத்தையுமே வெப்சைட்ல போடுங்க, இன்னைக்கு எல்லாமே இன்டர்நெட்ல வந்துருச்சு. தக்காளி வெங்காயத்தை இன்டர்நெட்ல வாங்குறப்போ கோயிலுக்கு நம்ம கொடுக்குற காசு எங்க போகுதுன்னு பார்த்தா என்ன ஆயிட போகுது. நான் இங்க மட்டும் சொல்லல, வேட்டிகன்ல இருந்து எல்லா இடத்துலயுமே நான் சொல்றேன், எல்லாமே அதை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கலாமே. ஏன்னா இது இட் இஸ் அபவுட் பீப்புள்ஸ் ஃபெய்த், இட் இஸ் பியாண்ட் எனிதிங். இது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவன் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கக்கூடிய பணத்தை, நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே வரக்கூடிய இடத்தை பாதுகாக்க வேண்டியது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரோட, எல்லா கவர்மெண்டோட, எல்லா கோர்ட்டோட, எல்லா போலீஸோட ஒரு முக்கியமான கடமையா நான் பாக்குறேன். பிகாஸ் நம்ம என்னதான் ரேஷனலிசம்லாம் பேசினாலும் குளோபலா நீங்க பாத்தீங்கன்னா பீப்புள் ஹூ வாண்ட் ஃபெய்த் அப்படிங்கிறவங்க வந்து அதிகமா இருக்காங்க. அப்ப அவங்க அதிகமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதை போய் நிறைய நம்புறாங்க. அப்ப அதுல வந்து ஒரு
ஊழல் பண்றது ரேஷனலிஸ்டும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் ரேஷனலிசம். ஸோ இதுதான் இப்போ கேரளாவில் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்குங்கிறத ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓவராலா என்ன இஷ்யூன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்னான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கிட்டு அக்ராஸ் ரிலீஜன்ஸ் அக்ராஸ் ஆல் ஃபெய்த் நம்ம வந்து கொடுக்குற காசு எங்க போகுதுங்கிற ஒரு டிரான்ஸ்பரன்சியை யார் எங்க உருவாக்குனாலும் அதுக்கு நான் 100% ஃபாரா இருப்பேன். எம்ஜி ஸ்குவாட் நீங்களும் ஃபாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நம்ம இதை கவர்மெண்ட் கிட்டே கேட்குறோம், நான் கொடுக்குற காசு என்ன ஆகுதுன்னு. அப்போ கோவில்கிட்டயும் அதே தானே கேட்கணும். எனிவே அந்த அக்கௌண்டபிலிட்டி வரணும். அந்த அக்கௌண்டபிலிட்டி பார்த்து ஒழுங்காக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். எல்லாமே வெப்சைட்டில் வந்துருச்சுனால் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். இங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, சபரிமலை ஐயப்பனோட டிவோட்டீஸ் இருந்தாங்கனாலும் இல்லை கேரளாவில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனாலும் அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் அ பர்னிங் இஷ்யூ இன் கேரளா. எப்படி தமிழ்நாட்டில் கரூரை பற்றி இவ்வளோ நாள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமோ கேரளாவில் இதுதான் மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்துட்டு இருக்குது. எனிவே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். சுவாமி சரணம்.